இதோ வருகின்றோம் உன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பருக்கினியவர்கள் இன்றைய திருப்பலியானது ஷீனா பீட்டர் என்பவருடைய நன்றி பலியாகவும் லோகநாதன் என்பவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்களுடைய நன்றியறிதலை கனிவோடு ஏற்றிருந்ததும் அதோடு இவர்களுக்கு வேண்டிய வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் நலன்களை வழித்து காத்துள்ள இவ்வழியில் இவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இவர்களை சேர்ந்த லூகாஸ், ஆல்வின் விஜய், ராய்வின் ஜோசப் டி மெல்லோ என்பவருடைய ஆண்களை பார்த்துதான் ஆண்டு நினைவாகவும் ஆரோக்கியம் மேரி கிறிஸ்தராஜன், அந்தோனியம்மா பெண்ணரசி, ரைமன் என்பவருடைய ஆண்மைகளை பார்த்துக்காக அந்த பலியிலே இறங்குவோம். இறைவனுடைய பேரிறங்கும் நாம் ஆண்களுக்கு கிடைக்கப்பெறவும் முடிவில்லாத மொழியில் இவர்கள் இழைப்பார இப்பலியில் நாம் வேண்டுவோம். கடவுளுடைய அன்பின் அருளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவருடைய பேரிறக்கத்தை அனுபவிப்பதற்காகவும் இவ்வகையில் பங்கெடுக்கிறோம். இறைவன் இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தவும் நமக்கான அருளை தந்து நம்மை காத்திடவும் நம்பிக்கையோடு இவ்வகையில் நம் ஒவ்வொருவருக்காக வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்ததில் கொடுத்து நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து முதல் வாசகம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மலை போலவும் நிலத்தை நனைக்கும் இளவேனி பல மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிமுறை பாடல் பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை குறைந்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதை நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். பல்லவி. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகின்றேன். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக அவரது குரலுக்கு செவிக் கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வார்த்தையானவரே, உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 18 இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவரில் நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளை, நான் கொள்ளையில் நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது மற்றும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயெல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளை, பாவியால் என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி
தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமை உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்த்து பழக்கப்பட்ட போனவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் மற்றவரோடு நம்மை ஒப்பீடு செய்து மற்றவரோடு நான் உயர்ந்திருக்கிறேனா தாழ்ந்திருக்கிறேனா என்கிற அளவுகோலில் நம்மை நிறுத்தி பார்க்கிற மனநிலை நம்மிடம் நிறையவே இருக்கிறது. அது பணமாக இருந்தாலும் சரி, குணமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அடுத்தவரோடு நான் எப்படி இருக்கிறேன் என்கிற இந்த ஒப்பிட்டு பார்க்கிற மனநிலை நம்மிடம் இல்லாமல் இல்லை. இந்த நற்செய்தி வாசகத்திலே இதே மனநிலையோடு வாழ்கிற பரிசேயரை பார்க்கிறோம். இந்த இரண்டு பேரும் கடவுளிடம் வேண்டுவதற்காக சொல்கிறார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொரு பரிதண்டுபவர். என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. தன்னுடைய வாழ்வை குறித்து கடவுளிடம் பேசுவதற்கு பதிலாக அடுத்தவர்களை விட நான் எப்படி உயர்ந்திருக்கிறேன் என்று தன்னை முன்னிலைப்படுத்துகிற, தன்னை குறித்து மமதை உணர்வோடு பேசுகிற வார்த்தைகளை பரிசேயர் உதிர்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பரிதண்டுபவனோ தன்னை குறித்து பேசுகிறார். அடுத்தவரோடு தன் ஒப்பிடுவதில்லை. தன்னுடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒத்துக்கொள்ளுகிறார். ஆண்டவர் பரிசேயரை விட பரிதண்டுபவனுடைய இறைவேண்டலை கனிவோடு கேட்கிறார் என்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நடப்பது இதுதான். நான் எங்கு பலவீனப்பட்டிருக்கிறேன், நான் எங்கே குறைவுபட்டிருக்கிறேன் என்பதை கண்கொண்டிருக்கிற பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய அடுத்தவரை விட நான் உயர்ந்திருக்கிறேன் என்கிற அந்த இருமாப்பு உணர்வு, அந்த மமதை உணர்வு, நான் என்கிற அந்த ஆதிக்க மனநிலை, இவர்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே என்னுடைய நல்ல குணங்களை குறித்து நான் பெருமை பாராட்டுவதை விட என்னிடம் காண கிடக்கிற பலவீனங்களை, குற்றங்களை கண்டுகொள்ளுகிற திறந்த மனம் என்பது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதை நம்முடைய வாழ்வில் கண்டுணர்வோம். உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தையை ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்புக்குரியவர்களுடைய உங்களுடைய மாநில கல்வாரி பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய்மையான உணர்வுகளோடும் மறை நிகழ்வுகளை அடைவார். உமது அருள் எங்களுக்கு வழங்கப்படுகிறது.
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணாநோன்பின் வழியாக நிறைவேற்றிய நாட்டங்களை அடக்குங்கள். மனதை மேலே எழுப்பதற்கு நற்பண்புகளை அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கிறீர். ஆகவே வானவர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ் முடிவின்றி பாடுவதாவது. விண்ணகமும் மன்னகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்தும் ஒன்று. ஆகவே ஆகவே புரிந்து உங்களை தூய்மைப்படுத்த இருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு உயிர்மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இருந்தே கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையாக இடம்படிக்கக்கூடிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்ன நிவாரணம் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பிரிவினை நினைவுகூர்ந்து வாழ்தல் நம்பத்தை கைப்பழிக்க கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் புள்ளியபுரி தந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் உள்ளத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய
பீட்டர்சுதநாதன் சதீஷ் எல்லா திருநிலைவராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் விழுகிற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நாங்கள் நினைவுறுகிற லூகாஸ், ஆல்வின், விஜய், ராபின், ஜோசப், நிமெல்லும், ஆரோக்கிய, மேரி, கிறிஸ்தராஜா, அந்தோனியம்மா, மின்னரசி, ரைமன் என்பவர்களை நினைவு கூர்ந்து உமது திருமண ஒளியில் உழைத்தருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். ஆண்டவர் எங்களுடைய நன்றி வழியையும் வேண்டுதல் வழியும் கொடுக்கக்கூடிய ஷீனா, பீட்டர், லோகநாதன் என்பவர்களை பொழுது அருளாக இறப்பை காத்திருக்கிறோம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனே கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதி வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாக எல்லா வழிமாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியாக பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் வருவது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நேரமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கு முடிந்தீர்கள். பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரை. ஆமென். ஆண்டவருடைய அமைப்புகளுடைய இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதருளும். இது இறைவன் சொன்ன இது உலகின் பாவங்களை போக்கியவர். பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பாருங்கள். நம்மை முன்னிலைப்படுத்துகிற மனநிலையை தவிர்த்து வாழ அழைப்பு தருகிறார். திருடுவிருதலை தகுதியான முறையில் பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். என் ஆண்டவரே, எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அல்லும், எனது ஆன்மா நலமடையும். தேவவேலை உம்மை தேடி வந்தேன். தேவா அதில் காருமே. எங்கள் கோட்டை எங்கள் கஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்த
பங்கில் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்கள் இல்லாத உண்மையான நாட்டத்தை என்னை தூண்டி எழுப்புவதாக என் பணியை பாதுகாவலாக மீட்பர் இயேசுவே தூயனுக்கு தேர்ந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உண்டாகுக. ஆமென். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, அருளுடையவனாக இடைவிடாமல் உம்மை வேண்டுகின்றோம். உண்மையான மனத்துடன் அவற்றை கொண்டாட என்னும் பற்றுறுதியுள்ள மனதோடு அவற்றை பெற்றுக் கொள்ளவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்குவோம். ஆண்டவரை முதல் வலக்கையை நீட்டியும் நம்பிக்கையாளருக்கு விண்ணக உதவியை அளிப்பீராக. அதனால் அவர்கள் முழு இதயத்தோடு உண்மை தேடி பணிவுடன் கேட்பதை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. ஏழாண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நம்மை முன்னிலைப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்து தாழ்ச்சியான மனநிலையோடு வாழ சென்று வாருங்கள். வாழ்வுகளை தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அன்னையின் அன்பு இறையில்லாதது அவளன்பின் எதுவுமே நிலையில்லாதது. அவளன்பின் எதுவுமே நிலையில்லாதது. அவளன்பை வாழ்த்துவோம், அவளன்பை வாழுவோம், அவளன்பு மகன் இயேசுவை போல் அன்பு செய்வோம். அவளன்பை வாழ்த்துவோம், அவளன்பை வாழுவோம், அவளன்பு மகன் இயேசுவை போல் அன்பு செய்வோம். அன்னையின் அன்பு நிலையில்லாதது. அவளன்பின் ஒன்றை எதுவுமே நிலையில்லாதது. அவளன்பின் ஒன்றை எதுவுமே நிலையில்லாதது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. நித்திய